அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழ் சூழ்நிலை கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது கான்செப்ட் கொஸ்டின்ஸ். அதாவது இன்னும் தேர்வு நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்னும் சில மாணவர்கள் எம்சிக்குள்ள இங்கி பிங்கி பான்ஸ் அப்படிங்கிற முறையில விடையினை தெரிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் சில மாதிரி வினாத்தாள்கள் கான்செப்ட் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற அடிப்படை இதற்கு இதுதான் விடை அப்படிங்கிற எண்ணத்துல விடைகள் மட்டும் மனதில் பதியணும் அப்படிங்கிற நோக்கில் இந்த பதிவு அமைகின்றதுங்க. குறிப்பாக 6ஆம் வகுப்பினுடைய பாடல் அடிகள் மற்றும் அவை இடம்பெறுகின்ற நூல்கள், அவற்றை இயற்றிய ஆசிரியர்கள் யார் என்பதை பற்றி இந்த பதிவில் காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இந்த தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். எழுதியவர் பாரதிதாசன். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் காசி ஆனந்தன். ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் என்று தமிழை வாழ்த்தி பாடுபவர் பெருஞ்சித்திரனார். தமிழ் என் கிளவியும் அதனோர் அற்றே என்னும் தொடர் இடம்பெறுகின்ற நூல் தொல்காப்பியம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று கூறுவது சிலப்பதிகாரம் ஆகும். எட்டுத்திக்கும் புகழ வேண்டும், எட்டுக்காட்டு ஆக வேண்டும் என்று வாழ்த்தி பாடுபவர் அறிவுமதி. கடல் நீர் முகழ்ந்த கமஞ்சூழ் எள்ளி என்று கப்பல் எதுக்காக கொடுக்கப்படுகின்ற தொடர்பா, அது கார் 40 என்னும் நூலில் காணப்படுகின்றது. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர், அதுவும் இதே போன்று கடல் சார்ந்த பயணங்களுக்குரிய தொடர் இடம்பெறும் நூல் நற்றிணை. நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்று கூறுகின்ற தொடர் அமைந்திருப்பது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் கூறுகின்றார். இந்த உலகமானது எதனால் ஆனது என்பதை எவ்வளவு அழகா சொல்கிறார் பாருங்க. அதற்குரிய தொடர்தான் இது. காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரிவளம் திரிதலான் என்று வாழ்த்தி பாடுபவர் இளங்கோ அடிகள். நூல் சிலப்பதிகாரம். சரிங்களா? அதாவது இயற்கை ஒவ்வொன்றையும் அவர் பாராட்டி பாடுகின்றார். அது மாதிரி ஞாயிறு போற்றுதும் என்று காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் என்று அவர் பாடுகின்றார். அடுத்து முத்து சுடர் போலே நிலாவொளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்று விரும்பியவர் பாரதியார். காணிநிலம் என்கின்ற பாடல்ல பாரதியார் விரும்பிய அந்த தோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா கூறிக்கொண்டே வருவார். அப்போது இந்த மாதிரியாக பாடுகின்றார் பாரதியார். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவீர் ஆயின் என்று பாடியவர் சக்தி முத்த பலவர். நாராய் நாராய் என்று பாடல்ல இந்த மாதிரி பறவைகள் வலசை போவது பற்றி கூறிய தொடர் இது. மணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற என்று கூறுவது இனியவை குரல் என்னும் அதிகாரம். திருக்குறளில் திருவள்ளுவர் என்றும் அறிவியலே வெல்லும் ஏன் என்று கேள், ஐயம் தெரிந்து சொல், ஒருமித்து செயல்படு என்று கூறியவர் நெல்லை முத்து அவர்கள். சரிங்களா? அதாவது அறிவியல் அகரவரிசை, அதுக்காக அவர் பாடிய தொடர்கள் இவை. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று கனவுடன் கூறியவர் பாரதியார். அறிவு அற்றம் காக்கும் கருவி திருவள்ளுவர் கூறியது திருக்குறளில். இந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா என்று பாடியவர் தாகூர், நம்முடைய தேசிய பாடல். தக்க சிறு பிறை நுதலும் தைத்தனரும் திலகமுமே என்று பாடியவர் மனோன்மணியம் சுந்தரனார். நல்லா கவனிங்க. நிறைய பேர் இன்றைக்கு பார்த்தோம் பிறை முதலும் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க. அதாவது நிலவு போன்ற நெற்றி
நிதல் அப்படின்னா நெற்றின்னு அர்த்தம். அப்ப நிலவு போன்ற நெற்றி அப்படிங்கிற பொருள்ல நுதலும் சொல்லியிருக்காரு. ஆனா இன்றைக்கு நிறைய குழந்தைகளாகட்டும் மூதா சொல்றாங்க பிறை முதலும்ட்டு. சரிங்களா? அடுத்து மன்னனின் கற்றோன் சிறப்புடையன், மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை என்று கற்றவனை சிறப்பித்து பாடியவர் ஔவையார். அதனால அவன் போற வழியெல்லாம் அவனுக்கு சோறு தேவையில்லை அப்படிங்கிறாரு. வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும் என்று பாடியவர் கல்யாண சுந்தரம். நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை, அந்நாடு வேற்று நாடாவது அமைவேயாம் என்று கூறும் நூல் பழமொழி 400. சரிங்களா? அடுத்து இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை என்று வழிகாட்டும் நூல் ஆசார கோவை. அடுத்து ஊக்கமது கைவிடேல் என்ற தொடர் ஆத்திச்சுடியில் காணப்படுகின்றது. சூழும் பனிமலையை சுற்றி ஒளிபொறித்தான், முக்குளித்தான், ஆயுக்குள் முத்தெடுத்தான் என்று தமிழனை பாராட்டி பாடுபவர் முடியரசன். மேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் பாரதியார். அடுத்ததாக வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் என்று கூறுவது திருக்குறள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் பட்டினப்பாலையில் காணப்படுகின்றது இந்த தொடர். கல்லை கூட காவியமாக்கி கட்டி நிறுத்திய கலைக்கூடம் என்று பெருமையுடன் பாடியவர் தாரா பாரதி. தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருக்கூர் செம்மையர்க்கு ஏவல் என்று செய்வேன் என்று பாடியவர் தாயுமானவர். பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது என்று பாடியவர் கலீல் கிப்ரான். அடுத்ததாக வாழும் உயிரை வாங்கிவிடல் இந்த மண்ணில் எவர்க்கும் எளிதாகும் என்று பாடியவர் தேசிக விநாயகம் பிள்ளை. இதனை கூறியவர் புத்தர். சரிங்களா? அடுத்து கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்ற தொடர் காணப்படுகின்ற நூல் பட்டினப்பாலை. அதாவது வியாபாரிகள் மிக அதிகமாகவும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், அதை போன்று கொடுக்கின்ற பொருளையும் குறைவாக கொடுக்க மாட்டார்கள் என்று அவர்கள் வாணிகம் செய்கின்ற முறையினை சிறப்புறுத்தி பாடுகின்றது பட்டினப்பாலை. தமக்கென முயலா நோன்றால் பிறக்கென முயலினர் உண்மையானே என்று கூறும் நூல் புறநானூறு. அதாவது தனக்குன்னு இல்லாம பிறர்க்கென வாழ்கின்ற நல்லவர்கள் இருப்பதனால்தான் இந்த ஊர் இந்த உலகமானது இன்றும் நிலைத்து இருக்கின்றது என்று புறநானூறு பாடுகின்றது. அடுத்த வினா பொறுத்துக்க. சுப்புரத்தினம், மாணிக்கம், ராதாகிருஷ்ணன், துரைராசு. இந்த பக்கம் முடியரசன், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், தாரா பாரதி. அதாவது ஒவ்வொருடைய இயற்பெயர் இங்க கொடுத்திருக்கின்றார்கள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க சிறப்பு பெயர்ப்பா. இந்த இயற்பெயர்கள் சிறப்பு பெயர் உடையவர்கள் யார் என்பதை பொறுத்துதல் வேண்டும். சரிங்களா? சுப்புரத்தினம் பாரதிதாசன், அவருடைய இயற்பெயர் 1. மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர், அது 2. ராதாகிருஷ்ணன் தாரா பாரதியினுடைய இயற்பெயர், அவர் 3. துரைராசு முடியரசனின் இயற்பெயர், அவர் 4. அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. இங்க இருக்குப்பா. சுப்புரத்தினம் பாரதிதாசன் இயற்பெயர், மாணிக்கம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர், ராதாகிருஷ்ணன் தாரா பாரதியின் இயற்பெயர், துரைராசு முடியரசனின் இயற்பெயர். அடுத்த பொறுத்துக. பெருஞ்சித்திரனார், முடியரசன், புதிய விடியல்கள், ஔவையார், பெருவாயின் முள்ளியார். இந்த பக்கம் கொன்றை வேந்தன், ஆசார கோவை, கொய்யாக்கனி, வீரகாவியம், தாரா பாரதி. இப்ப உடனே நாம் பொறுத்துதல் வேண்டும். இப்ப அதாவது இந்த பக்கம் இருப்பதெல்லாம் நூல்களின் பெயர்கள், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க இயற்றிய ஆசிரியர்கள். சரிங்களா? இப்ப பெருஞ்சித்திரனார் அவர் பாடியது கொய்யாக்கனி என்னும் நூல். முடியரசன் அது பார்த்தீங்கன்னாக்க வீரகாவியம், அது 2. புதிய விடியல்கள் தாரா பாரதி 3. அதாவது தாரா பாரதி இங்க வரணும், புதிய விடியல்கள் இங்க வந்திருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக ஔவையார் அவர் பாடியது கொன்றை வேந்தன் 4. பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை அவர் பாடிய நூல், அது 5. அப்ப விடையானது 3, 4, 5, 1, 2 என்று அமைகின்றது. இப்ப பொருத்துவோம். பெருஞ்சித்திரனார் கொய்யாக்கனி,
முடியரசன் வீரகாவியம், புதிய விடியல்கள் தாராபாரதி, ஔவையார் கொன்றை வேந்தன், பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவை. சரிங்களா? இப்ப அடுத்த வினா. கங்கை, காவிரி, மராட்டியர், கேரநாடு. இந்த பக்கம் தந்தம், கவிதை, வெற்றிலை, கோதுமை. அதாவது எதற்கு எந்த பொருளை நாம் கொடுத்து வாங்குவது என்கின்ற கருத்தில் அமைந்த பொருத்துக்கோங்க. இப்ப விடையினை நாம் பொருத்துவோம். கங்கை கோதுமை 1, காவிரி வெற்றிலை அது 2, மராட்டியர் கவிதை அது 3, சேரநாடு தந்தம் அது 4. அப்ப விடையானது 4, 3, 2, 1 என்று அமைகின்றது. கங்கை நரிபுரத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம், மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சரிங்களா? பாரதியாருடைய கனவு பாடல். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா இதற்கு இதுதான் விடை என்கின்ற அடிப்படையில் அமைந்த, ஏன்னா தேர்வு நெருங்கி கொண்டு வருகின்றது. இந்த நேரத்திலே நம்ம எம்சிக்யூ இல்லாம இதற்கு இதுதான் விடை என்று, இந்த விடைதான் என்பதனை மனதில் நிறுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான கான்செப்ட் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர் ஒன்று பார்த்தோம். முழுக்க முழுக்க 6ஆம் வகுப்பு நூலிலிருந்து இடம்பெற்ற பாடல், அடிகள், நூல்கள், ஆசிரியர்கள் என்கின்ற அமைப்பிலான மாதிரி வினாத்தாள். இதனுடன் தொடர்புடைய பதவிகளை இணைக்கின்றேன். அவற்றையும் இணைத்து படியுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.